சீதா கிட்ட அவங்க அம்மா சந்திராவே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சீதா, திரும்ப வீட்டில் எதுவும் மாப்பிள்ளை உன்னை ஏதாவது சொன்னாரா, திரும்ப ஏதாவது பிரச்சனையா, சொல்லு சீதா அப்படின்னு கேட்க. அப்போ உடனே சத்யாவும் உடனே சீதா கிட்ட அம்மா தான் இவ்வளவு கேட்குறாங்களே, சொல்லு சீதா, அங்கே அருண் மாமா ஏதாவது சொன்னாரா, நான் வேணா வந்து அருண் மாமா கிட்ட பேசிட்டோமான்னு சொல்ல அம்மான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுகவும் செய்கிறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு பதறி போன அவங்க அம்மாவும் இங்கே சந்திராவும் கேட்கும்போது உடனே சீதாவும் அது அம்மா நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுடின்னு சொல்ல, அவருக்கு என்னமோ ஆச்சுமா, அவர் முன்ன மாதிரி இல்லை, அவங்க அம்மா இறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் நடந்துக்கிறது எல்லாத்துலேயும் வித்தியாசமாக தான் இருக்குது. அளவுக்கு அதிகமான கோவம், அதே நேரத்தில் அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு. நேற்று என்ன ஆச்சு தெரியுமான்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் சீதாவும். இதை கேட்டதும் சந்திராவும் பயந்து போக, என்னடி சொல்கிற, மாப்பிள்ளையா இப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க. ஆமாம்மா, அவர் இப்படியெல்லாம் நடந்துப்பார்னு நானும் நினச்சி கூட பார்க்கல. அவர் முதல்ல ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுமா, அவருக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, ஆனால் நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டார்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன சீதா பண்ணுறது, நீ சும்மா சாதாரணமாக சொன்னதுக்கே அவர் கோவப்பட்டாருன்னு சொல்கிறேன், அவரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறதுன்றதும் நடக்காத ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே முத்து மீனா 2 பேருமே சந்திரா வீட்டுக்கு வராங்க. அட சீதா, நீயும் இங்கே தான் இருக்கியா, என்ன திரும்பவும் புருஷனுக்கு உனக்கு சண்டை ஒன்றும் இல்லையே, அந்த அருண் ஏதாவது உன்னை பண்ணானா, உன்னை அடித்தானா, தாலியை வாங்கி கொடுத்த பிறகு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டானா, சொல்லு சீதா, எதுக்கு கண்கலங்கி நிற்கிற அப்படின்னு முத்து கேட்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்க, சீதாவே என்னன்னு சொல்லுவான்னு மீனா உடனே கேட்குறாங்க. இங்கே நடந்த விஷயத்த சொல்லிட்டு சீதாவும் அழுகா. ஆமாண்டி, சீதா வந்ததுலேருந்து இதை சொல்லி தான் அழுதுகிட்டே இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியவே இல்லை, இப்போ என்ன தாண்டி பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சீதா வீட்டில் இருக்க எல்லாருமே யோசனை பண்ண, என்னங்க இது புது பிரச்சனையாக இருக்குது, அருணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அவருக்குள்ளே இருக்கதே தெரியாதோ அப்படின்னு சொல்ல, எனக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு சந்தேகம் இருந்தது தான், அம்மா இறந்துட்டா ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அருணை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதான் சரியான வழி, ஆனால் சீதா சொன்ன மாதிரி அவனை நேராக கூப்பிட்டா அவன் வரப்போகிறதும் இல்லை, அப்படியே நம்ம கூப்பிட்டாலும் அவன் வந்துடுவான்னு நினைக்கிறியான், பிரச்சனை இன்னும் பெருசுப்படுத்தி சீதாவுக்கும் அவனுக்கும் தான் இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி, மாப்பிள்ளை முன்ன மாதிரி இல்லை, சீதா கிட்ட அடிக்கடி கோவப்படுறாரு, ரொம்ப கோவப்பட்டு இங்கே ஏதாவது செஞ்சிருவாரோன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குடின்னு அங்கே சந்திரா சொல்ல. அம்மா நீ வேற எதுக்குமா தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது விடு அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே சீதாவும் அருண் கிட்டே கேட்க, ஃபஸ்ட்டு நாம் ஒரு நல்ல டாக்டராக போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல. இதை கேட்ட மீனாவும், ஆமாங்க நீங்கள் சொல்கிறதான் சரி சீதா, முதல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு நாம் பேசுவோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்றது போல் நம்ம நடந்துக்கலாம், அவசரப்பட்டு அருணை கூட்டிகிட்டு போய் அருணுக்கு கோவத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் முத்துவும் சரின்னு சொல்லிட்டு சீதாவையும் கூட்டிகிட்டு இங்கே 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து இங்கே சீதா வந்துட்டு பேசவும் செய்கிறாங்க. தான் ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகுலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைதாம்மா, ட்ரீட்மெண்ட் இல்லைனா இதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல. சொல்லுங்கள் டாக்டர், நான் இப்போவே வேணாலும் அவரை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுறேன், ஆனால் என்ன சொன்னால் அவர் வருவாருன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல. அம்மா ட்ரீட்மெண்ட்னா இப்போ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பேர் மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாதுமா, இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், அதுலேருந்து அவரை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் அவருக்கு ஒத்துழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு புரியலை அப்படின்னு முத்துவும் மீனாவுமே அங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. தெளிவாக சொல்லணும்னா இவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கிறது அவங்க அம்மா தான் கூட இல்லையன்ற வருத்தம், அந்த வருத்தமும் கோவமும் இப்போ இவங்க மேலே மாறவும் செஞ்சுருக்கேன், பத்தாவதுக்கு இப்போ உங்கள் மேலேயும் அவர் கோவத்தில் இருக்கிறதா சொல்கிறீங்க, நீங்கள் தான் அவர் அம்மாவை கொண்டுட்டதா முழுசாக நம்பவும் செய்கிறாரு, இந்த நம்பிக்கை தான் இந்த கோவமாக மாறவும் செய்த அவங்க மனைவி மேலே. அக்கா மாமான்னு அவங்க பற்றியே பேசும்போது அவங்க அக்கா மாமா தான் அவங்களுக்கு எல்லாமேனு நினைக்கவும் செஞ்சுட்டா போல் சீதான்னு ஒரு பக்கம் அவங்க கணவருக்கு அந்த கோவத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதுக்கு என்னதான் டாக்டர் வழின்னு அங்கே மீனாவை கேட்க, இருங்கம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இறந்து எத்தனை மாதம் இருக்குன்னு சொல்லி கேட்க, ஒரு 2 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 மாதத்தில் நீங்கள் அவர்கிட்ட பார்த்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு சீதாவும் அதிகமான கோவம், ஒரு அளவுக்கு மேலே அவரை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, சாதாரண விஷயத்த சொன்னால் கூட கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போய்ட்றார் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே டாக்டரும், ஸோ உன்னை மாதிரி இல்லை, உங்கள் மேலே அன்பு அக்கறையும் இருந்த உங்கள் கணவர் இப்போ உங்கள் மேலே வெறும் கோவத்தை மட்டுமே தான் காட்டுறாரு,
முழுக்க முழுக்க அவர் அம்மாவை பற்றின யோசனை சிந்தனை தான் அவருக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு டாக்டரும், அப்போ இறந்து போன அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற விதமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அந்த அருணுடைய மனமாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்குன்னு சொல்ல, டாக்டர் எப்படி முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் அது நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் எடுக்கிற முடிவில் எந்த மாற்றமும் கிடைக்கலன்னா அடுத்து என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் டாக்டர் சொல்ல, அவங்களோட அட்வைஸை கேட்டுட்டு வெளியே வந்த சீதா, முத்து, மீனா 3 பேரும் யோசனை பண்ணியபடியே நிற்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு மீனாவும் சொல்ல, எனக்கும் அதே தான் மீனா வருத்தமாக இருக்குது. இறந்து போனவங்களே எப்படி நாம் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு முத்துவும் சொல்ல, சீதாவும் யோசிக்கிறாங்க, மீனாவும் யோசிக்கிறாங்க. இங்கே உடனே சீதாவுக்கு ஒரு யோசனை வந்து, அக்கா எனக்கு ஒரு யோசனை வருதுக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இறந்து போன அவங்க அம்மா எதுக்காக திரும்ப வந்துடக்கூடாது, அவங்க அம்மா என் வயிற்றில் குழந்தைய வராங்கன்னு நான் ஒரு பொய் சொன்னா அப்படின்னு சொல்ல, சீதா இதனால் பிரச்சனை எதுவும் வராதா, அப்படி டாக்டர் செக்கப் அப்படி இப்படின்னு போனாலும் நீ மாட்டிப்பேன், திரும்பவும் அதனால் உனக்கும் அருணுக்கும் பிரச்சனை மட்டும்தானே வரும் அப்படின்னு சொல்ல, அக்கா இப்போதைக்கு அருணுக்கு சரியாகணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சா இதுதானேக்கா தீர்வாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை சீதா நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லாமல் இப்படி உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அது உங்கள் அம்மா தானே சொல்லிட்டு அருண் கிட்ட சொன்னான், அருண் எப்படி சீதா இதை நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா ப்ளீஸ்க்கா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அருணை காப்பாற்றியே ஆகணும், இதை இப்படியே விட்டால் அது நிச்சயமாக பெரிய ஒரு பிரச்சனையாக போகணும் டாக்டர் சொன்னார்ல, அவர் சொல்லும்போதே எனக்கு தோணுன ஒரே ஐடியானா இது மட்டும்தாக்கா அவரை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற ஒரே வழி, அதுக்குள்ளே நான் உண்மையிலே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னாலும் கூட அது சந்தோஷமான விஷயம் தானேக்கா அப்படின்னு சீதா சொல்ல, அதை கேட்டதும் மீனாவும் முத்துவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. முத்துவும் உடனே சீதா கிட்ட, அப்போது இதில் நீ தெளிவாக இருக்கியா சீதான்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா எனக்கு எப்படியாவது அவருடைய பிரச்சனையிலேருந்து நான் அவரை சரி பண்ணி வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சீதா சொன்ன விஷயத்தை கேட்டதும், நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், நிச்சயமாக நல்லதே நடக்கும். மீனா கடவுள் மேலே எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த விஷயத்தை பண்ணுறதுல தப்பே இல்லை, அருணுக்கு சரியாகணும், அருணை ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரவும் முடியாது, ஸோ இதுதான் இதுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு சொல்ல, சரின்னு இதுக்கு மீனாவும் ஒத்துக்கிறாங்க. சீதா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியே காட்டிக்கவும் செய்கிறாங்க அருண்கிட்ட. சீதா என்னாச்சு, உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே சீதா கட்டிப்பிடிச்சு கண்களைங்க, என்னாச்சு சீதா அப்படின்னு அருண் கேட்குறாங்க. உடனே சீதா வந்துட்டு தான் கையில் இருக்க ஸ்வீட் எடுத்து அங்கே அருணுக்கு கொடுக்க, சீதா முதல்ல விஷயத்த சொல்ல, நீ கூப்பிட்டதான் நான் ஓடி வந்தேன், என்ன ஏதுன்னு கேட்டால் ஸ்வீட்டு கொடுக்குறேன், இதுக்காக தான் என்னை வர சொன்னியா, டியூட்டியில் இருந்தானா அதை அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே வாங்க அருண் அப்படின்னு அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சீதாவும் நிற்கிறாங்க, அருணும் நிற்கிறாங்க. உங்கள் அம்மா எங்கேன்னு கேட்டிங்கல்ல, உங்கள் அம்மா உங்கள் கூடவே தான் இருக்க போகிறாங்க, நீ எப்போதும் உங்கள் கூடவே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன், அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் வயிற்றில் கையை வைக்கிறாங்க சீதாவும். இதை பார்த்ததும் அருணுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சீதா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாங்க இனி உங்கள் மகளா உங்கள் அம்மா இனிமே உங்கள் கூடவே தான் இருக்க போகிறாங்க, இந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நான் உங்களை வர சொன்னேங்க அப்படின்னு சீதா சொல்லும்போதே இங்கே அருணுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சீதாவை தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்கிறாங்க, நல்லா சுற்றிட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. சீதாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட, நீ உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்க, ஆமாம் அருண் உண்மையை தான் சொல்கிறேன், உங்கள் அம்மா எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, உங்களை விட்டு அவங்க எங்கெங்கே போயிட போகிறாங்கன்னு சீதா சொல்ல, அதை கேட்டால் அருணுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க இந்த விஷயத்த அம்மாக்கிட்டேயும் அக்கா மாமான்னு எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல, என்ன சீதா அப்படி சொல்லிட்டேன், இதை நீ எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாருக்கும் சொல்லி கொண்டாடணுமா இல்லையா, நீ உடனே சொல்லு, நான் போய் லீவ் சொல்லிவிட்டு உடனே வந்துடுறேன், அது வரைக்கும் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருண் இங்கேருந்து கிளம்பி போக சீதா கண்கலங்கியபடி நிற்கிறாங்க. அருணுக்கு சீக்கிரமாகவே குணமாகணும், அதுக்குள்ளே கடவுளே நான் எப்படி அதை ப்ரெக்னென்ட் ஆகிடணும் அப்படின்னு கடவுளை நினச்சி வேண்டிகிட்டு இருக்கோம் செய்கிறாங்க சீதா. தான் வயிற்று தொட்டு பார்த்தபடி உண்மையிலேயே இந்த குழந்தை வயிற்றுல இல்லை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை உருவானுச்சுன்னா அது அருணுடைய அம்மாவே வந்து பிறக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன்னு அங்கே சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல தான் இங்கே அருணும் வந்துட்டு ரொம்ப 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 சந்தோஷமாகவே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அதுக்குள்ளே பார்த்தா முத்து, மீனா, சந்திரான்னு எல்லாமே வந்து அமைதியாக உட்காந்துருக்கேன். அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க, இதோ
நீங்களே எடுத்துக்கோங்கன்னு மீனாயிட்ட கொடுத்துட்டு உடனே அங்கே முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அருண் முகத்தில் அவ்வளோ பெரிய மாற்றம், சந்தோஷம் இது எல்லாத்தையுமே தெரியறத பார்த்து முத்துவும் ரொம்ப மனசார சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. அருண் முகத்தில் முன்ன மாதிரி இந்த கோவத்தை காணும், அந்த பயத்தை காணும், பதட்டத்தை காணும், எதையுமே காணும். புது மனுஷனாக மாறின மாதிரியான ஒரு ஃபீல் தான் முத்து மீனாவுக்கு கிடைக்கவும் செய்து. அதே தான் சீதாவும் எதிர்பார்த்துருக்காங்க. நிச்சயமாக சீதா அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மீனாவும் முத்துவும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க.